ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 5/4/2024 வெள்ளிக்கிழமை, பங்குனி 23 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்லவும். பணியின் மறைமுகமான இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் உடலில் சோர்வுகள் ஏற்படும். பணிகளில் திறமைக்கான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும். குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி அனுசரித்து செல்லவும். பரணி பொறுமையுடன் செயல்படவும். கிருத்திகை மதிப்பு தாமதமாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும். சகோதரர் வழியில் உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்கள் சாதகமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மேம்படும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். புதிய நண்பர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை தன்னம்பிக்கை மேம்படும். ரோகிணி மதிப்பு அதிகரிக்கும். மிருகசீரிஷம் ஒத்துழைப்பு கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு திடீர் தனவரவுகள் உண்டாகும். நண்பர்களுடன் அனுசரித்து செல்லவும். சுப காரியங்களை முன்னின்று செய்வீர்கள். எதிர்பாராத சிலரின் சந்திப்பு உண்டாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். பணிபுரியும் இடத்தில் மதிப்பு உண்டாகும். நினைத்ததை செய்து முடிப்பதற்கான சூழல்கள் அமையும். அரசு பணிகளில் ஆதாயம் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசீரிஷம் வரவுகள் உண்டாகும். திருவாதிரை ஒத்துழைப்பு மேம்படும். புனர்பூசம் ஆதாயம் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபம் மேம்படும். பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்லவும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். அலைச்சல்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். புனர்பூசம் எண்ணங்கள் மேம்படும். பூசம் ஆர்வம் ஏற்படும். ஆயில்யம் கனவுகள் பிறக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்களின் சந்திப்பு ஏற்படும். உறவுகளிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். பங்குதாரர்களின் ஆதரவு மேம்படும். மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும். துணிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். மகம் சந்திப்பு ஏற்படும். பூரம் அனுபவம் உண்டாகும். உத்திரம் மாற்றம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும். தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற சாமர்த்தியம் மேம்படும். சிறு தூர பயணங்களால் மனதில் மாற்றம் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். பாராட்டுக்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் ஒத்துழைப்பு உண்டாகும். ஹஸ்தம் சாமர்த்தியம் மேம்படும். சித்திரை அனுசரித்து செல்லவும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கலகலப்பான பேச்சுக்களால் எல்லோரையும் கவர்வீர்கள். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குழந்தைகளின் புதிய முயற்சிகளை ஆதரிப்பீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் அமையும். உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும். புதுவிதமான அத்தியாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். அசதிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை சுப செய்திகள் கிடைக்கும். சுவாதி அபிவிருத்திக்கான நாள். விசாகம் வாய்ப்புகள் அமையும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபார நிமித்தமான பயணங்கள் ஏற்படும். மனதளவில் ஒருவிதமான குழப்பம் ஏற்பட்டு நீங்கும்.
வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு வேண்டும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் மேம்படும். பரிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். விசாகம் புரிதல் உண்டாகும். அனுஷம் குழப்பம் நீங்கும். கேட்டை அலைச்சல்கள் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வியாபாரத்தில் நியாயமான பேச்சுக்கள் நன்மையை தரும். சில நிகழ்வுகள் மனதளவில் மாற்றத்தை உண்டாக்கும். உத்தியோகத்தில் பணிப்போர்கள் தோன்றி மறையும். செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்கவும். சிந்தனை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. மூலம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூராடம் நன்மை உண்டாகும். உத்ராடம் கவனம் வேண்டும். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும். மனதளவில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் பிறக்கும். வெற்றிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல். உத்ராடம் மகிழ்ச்சியான நாள். திருவோணம் லாபம் உண்டாகும். அவிட்டம் புத்துணர்ச்சியான நாள். கும்பராசி அன்பர்களுக்கு தந்தை வழியில் ஆதரவான சூழல்கள் ஏற்படும். விளையாட்டு போட்டிகளில் விவேகம் வேண்டும். வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள். வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும். பயணம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் ஆதரவான நாள். சதயம் இடமாற்றம் ஏற்படும். பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சில இடங்களில் அனுசரித்து செல்வதால் நன்மைகள் பிறக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் ஈடேறும். மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி சிந்தனைகள் மேம்படும். உத்திரட்டாதி நன்மை உண்டாகும். ரேவதி தேடல்கள் அதிகரிக்கும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.